நல்லா காஞ்சனால தெரியுது. செம்மையாக இருக்கு கைஸ், நல்லா இருக்கு கைஸ். யாருமே இல்லை இந்த இடத்துல, நான் மட்டும்தான். ஹாய் காய்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock மார்னிங் ஆகுது. செம்ம வெயில். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இந்த பக்கம் மரம் கழிக்கிறாங்க போல. ஆக்சுவலி நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது டேங்க், ஃபுல்லாக டேங்கோட இடம் தான். இந்த சைடெல்லாம் பாருங்கள், அப்படியே இந்த டீ லீஃப் எடுக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு மாதிரி இப்போ எடுக்கிறதில்ல. ஃபுல்லாக அந்த டீயெல்லாம் எடுக்காமல் இந்த மாதிரி வளர்ந்து போய் இந்த பக்கம் கூட பரவாயில்ல. மோஸ்ட்லி இந்த மாதிரி உள்ள சைடெலாம் ரொம்பவே காடாயிடுச்சு. இப்போ மரம் கழிச்சிட்ருக்காங்க. இந்த மரம் பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த பக்கம் அவ்வளோக்கு இல்லை. அந்த பெருசாக வளர்ந்த மரங்களை மட்டும் அப்படியே வெட்டி கழிச்சிட்ருக்காங்க. வண்டி பிக்கப்பே இல்லை, ரொம்ப கம்மியாயிடுச்சு. சென்டரில் ஏற்றத்தில் நம்ம நிறுத்தி திரும்பி ஸ்டார்ட் பண்ணால் ஏறாது. அப்படியே ரன்னிங்கில் ஏறினா மட்டும்தான் இந்த பக்கம் என்னப்பா ரோடு போடுறாங்களா, வண்டியெலாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. வாவ், பேசிக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குங்க இங்கே இருந்து பார்த்தோம். சின்ன வயசில் எவ்வளவோ கேட்டுருப்பேன் வாங்கி தர சொல்லி, இன்னும் வாங்கி கொடுக்கல யாரும். நம்ம ஒரு நாள் அதையும் வாங்குகிறோம். இப்போ நான் போயிட்டுருக்க ரூட்டு எதிர்காடு போகிறது. இந்த ரூட்டு ஆக்சுவலி நம்ம 5 மணி 6 மணிக்கு மேலேலாம் இங்கே வரவே முடியாது. ஃபுல்லாக நமக்கு யானை இறங்கிடும். நீங்கள் இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்தாலும் இந்த டைம் அவ்வளோக்கு வெஹிக்கிள் மூவிங் இருக்காது. இந்த பக்கம் ஏதோ 1-2 வண்டி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் நல்லா இருக்குது இந்த பக்கம் ஓட்டுறது. சுற்றி அப்படியே ஃபாரஸ்ட்டாக, சென்ட்ரலில் ஒரு ரோடு, அப்படியே ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக ஓடிட்டு போகலாம். டிஸ்டர்ப் பண்ணுற இந்த ஏரியாவில் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. பயங்கர சைலண்டாக இருக்குது. இப்போ இந்த வண்டி சவுண்டை ஆஃப் பண்ணோம்னா சுத்தமாக சவுண்ட் இருக்காது எதுவும். நம்ம காடு எரிஞ்சிட்ருக்கு, பற்ற வச்சுருக்காங்க இங்கே இருக்கு. பாருங்க, நல்லா காஞ்சனால தெரியுது. இது அப்படியே அங்கிட்ட பிடிச்சி இதெல்லாம் ஃபுல்லாக எரிய போகுது. இந்த மாதிரி தான் இப்போ அந்த சைட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு பெருசாக எரியிற மாதிரி தோணுது. கொஞ்சம் நேரத்தில் பற்றிக்கும் ஃபுல்லாக.
வண்டிலாம் இங்கிட்டு மெதுவாக தான் ஓட்ட முடியும், ஏன்னா குதிச்சு குதிச்சு ஓடும். ரோடு பார்த்தீங்கன்னா அந்த மெஷின் ரோடு அது இல்லை, இந்த மாதிரி குதிக்கிற ரோடாக தான் இருக்குது. இந்த சைட்லாம் அப்படி போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வழி எங்கே போகுது, சும்மா போய் பார்த்துட்டு வருவோமா? இந்த வழி எங்கிட்ட போகுது, எங்கே போகுது வழி? இந்த கல்புரை போகும். கல்புரை, சரி. அங்கே போய் பட்டாவில் போகும். ஓகே. ஒரு சர்ச்சு செம்மையாக இருக்குது. வண்டி நிறுத்திட்டு போவோம். இந்த மரம் பார்த்தீங்கன்னா இது என்ன மரம்னு கரெக்டாக தெரியல, ஆனால் சூப்பராக இருக்குது இதோட லீவ்ஸும். இந்த மாதிரி நிறைய மரம் இருக்குது இங்கே. இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் நம்ம அந்த வண்டி நிறுத்தினோம்ல அங்கே 2 மரம் இருக்குது. சுற்றி அந்த மரம் வச்சுருக்காங்க. சர்ச்சில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் எப்போ வருவாங்கன்னு தான் தெரில. நிறைய ரோஸ் செடியும் வச்சுருக்காங்க. ரோஸ், ஒயிட் ரோஸ் இருக்குது, ரெட் ரோஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வாவ், மேலே அங்கே அந்த இடத்துல வந்து நிறையா புறாக்கள்லாம் உட்காந்துருந்துச்சுங்க. கொஞ்சம் சவுண்டு கேட்டோன்னே எல்லாமே பறந்துருச்சுங்க. அந்த விண்டோலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது. மோஸ்ட்லி யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இங்கே உள்ளே ஒரு 2 ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த ரூம் வந்து எதுக்குன்னு தெரியல, மேபி ஏதாச்சும் சமைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கலாம். நல்லாயிருக்கு கைஸ் இந்த இடம். ஃபுல்லாக சுற்றி நான் இந்த இடம் இந்த பக்கமாக இப்போ வந்ததே இல்லை. நான் இந்த சைடு இப்போ தான் ஃபஸ்ட்டாக வரேன். இங்கே ஒரு சர்ச் இருக்குது எனக்கு இப்போ தான் தெரியுது. அந்த புறாக்கள்லாம் பாருங்கள் திரும்பி வந்துடுச்சு. மேலே இருக்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பறந்துட்டுருக்கு. நானும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த மரம் பார்த்தீங்களா, இதுவும் செம்மையாக இருக்குல்ல. இதோட இதெல்லாம் பாருங்கள், லீவ்ஸ் அப்படியே அந்த மாதிரி ஜடை பின்ன மாதிரி ஒரு லீவ்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ ஷூட்லாம் சூப்பராக எடுக்கலாங்க. இப்போ தான் நான் ஃபேஸ் காட்டுறேன். செம்மையாக இருக்கு கைஸ். இங்கே ஒரு முன்னாடி ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க. கேண்டில்ஸ்லாம் இங்கே தான் வைப்பாங்களா? நான் இப்போ தான் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் நான் சர்ச்சுக்கிட்டே இப்போ தான் நான் வரேன்.
சரி நம்ம ஒரு கேண்டில் வாங்கிட்டு வந்தால் தான் நம்மளும் வச்சுட்டு போயிருக்கலாம். டோரெல்லாம் நல்லா பெரிய டோராக இருக்குல்ல. ஹலோ, சூப்பர் வியூ. நல்லா இருக்கு கைஸ். யாருமே இல்லை இந்த இடத்துல, நான் மட்டும்தான். ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா. மேலே பாருங்கள், பேசினது நல்லா இருக்கு. வாவ், இது எதுக்கு இந்த இடத்துல ஒரு கொடி? ஃபெஸ்டிவல் அது வந்தால் இதில் அந்த இது ரிப்பன் மாதிரி கட்டுறது அதுவா என்னன்னு தெரியல. உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் கட்ட சொல்லுங்கள். வீடியோ எடுக்கணும். இங்கே முந்திரி இருக்கு பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இதான் வந்து முந்திரி பழம். ஒரே ஒரு மரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் ஒரே ஒரு மரம் தான் இருக்குது, காயும் இருக்குது. ஆனால் பழம் இப்போ தான் லைட்டாக போட்டிருக்கு, தெரியுது அவங்களுக்கு. பழுக்கலை, பழுத்திருந்தா கூட பிரச்சனை. பார்த்தீங்களா, தெரியுதா? இதுதான் வந்து முந்திரி பழம். இது உள்ளே தான் அந்த முந்திரி சீடு இருக்கும். இது பழுத்தோன்னா இந்த மேலே உள்ள இது மட்டும் நம்ம சாப்பிடுவோம். முந்திரி பழம் லைட்டாக ஒரு புளிக்கிற மாதிரி, ஒரு துவக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சாப்பிடும்போது. அண்ட் நீங்கள் இந்த சீடை வந்து பச்சையை நீங்கள் கடிச்சிங்கன்னா வாய் வந்துடும். அது வந்து நம்ம அடுப்பில் போட்டு ஏதாச்சும் வேக வச்சு அப்படி தான் சாப்பிட முடியும். சீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த சீடு தான் நமக்கு கடையிலலாம் பாக்கெட்லாம் வரும் பார்த்திங்களா, இந்த முந்திரி பழம், முந்திரி சீடுன்னு ஒன்று, முந்திரின்னு ஒன்று இருக்கும் ஒயிட் கலரில், தான் இது. மேபி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதுங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம இது ஞாபகப்படுத்தமாக நம்ம வண்டியிலே வைப்போம். ஓகே கைஸ், நம்ம வீடியோவை எண்டுக்கிட்டு வந்துட்டோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல vlogல உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை காய்ஸ்.